இதயம் மேவிய காதலினாலே. அத்தியாயம் 1. அமுதா, இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படியே உட்கார்ந்திருப்ப? நேரமாகுது. உங்க அம்மா இதோட 10 முறைக்கு மேல ஃபோன் செய்துட்டாங்க. உன்னுடைய கோபத்தை காட்ட இது நேரமில்ல. கிளம்புமா. முகுந்தன் கிஞ்சாத குறையாக சொல்லிக் கொண்டிருக்க அமுதா அசையாமல் அமர்ந்திருந்தாள். அவளது கண்களின் விளிம்பில் நின்று கண்ணீர் எட்டி பார்த்தது. முகுந்தனுக்கு கோபம் வந்தபோதும் மனைவியின் ஈர விழிகள் அவனை கவலையுற செய்தன. அமுதா, என்ன இது என அவளது தோளை தொட்டதுதான் தாமதம். சட்டென கண்ணீர் வெளிவந்துவிட தலையை குனிந்து கொண்டாள். என்னப்பா நீ என்றபடி மனைவியை தனது தோளில் சாய்த்து கொண்டான். சமாளித்து கொண்டு நிமிர்ந்தவள், எப்படிங்க உங்களால இப்படி பேச முடியுது? நாம நினைச்சது என்ன, இப்போ நடக்கிறது என்ன? குமரினாள். உள்ளுக்குள் நிலவிய ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு, நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு இருக்கா என்ன என்ற கணவனின் பதிலில் வெடுக்கென நிமிர்ந்தாள். இந்த தத்துவம்லாம் எனக்கு வேண்டாம். உங்க மனசுல கஷ்டம்ன்ற ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க என நேருக்கு நேராக அவனது முகத்தை பார்த்து கேட்டதும் பதில் சொல்லாமல் சோர்வுடன் இருக்கையில் அமர்ந்தான் முகுந்தன். அம்மா சப்தமிட்டபடி கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடி வந்தாள் 4 வயது கன்யா. அம்மா அம்மா, ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கட்டுமா? ஆசையுடன் கேட்ட மகளின் முதுகில் ஓங்கி அரையொன்றை வைத்தவள், யாரும் எங்கேயும் போக போறதில்லை என கத்தினாள். அன்னையின் திடீர் ஆவேச தாக்குதலில் மிரண்ட குழந்தை வெளிரிய முகத்துடன் உடல் நடுங்க ஓடிச் சென்று தந்தையின் இடுப்பை கட்டி கொண்டது. குழந்தையை அணைத்து தூக்கி கொண்ட முகுந்தன், ஏடி நீ என்ன லூசா? உன் கோபத்தையும் ஆத்திரத்தையும் குழந்தை மேலையா காட்டுவ என இறைந்தான். குழந்தையை அடித்து விட்டதை எண்ணி தன்னையே நொந்து கொண்டிருந்தவள் கணவனின் கோபத்தையும் சேர்த்து கன நேரத்தில் செய்வதறியாமல் திகைத்தாள். இங்க பார், உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள தயாராகி காருக்கு வர்ற, இல்லனா நடக்கிறதே வேற என சொல்லிவிட்டு குழந்தையுடன் வெளியேறினான். இந்த 9 வருட தாம்பத்தியத்தில் அமுதா, முகுந்தன் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தும் உணர்ந்தும் இருந்தனர். வங்கியொன்றில் உயர் அதிகாரியாக பதவி வகிக்கும் முகுந்தன் மிகவும் சாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற சொல்லிற்கேற்ப அவனுக்கு கோபம் வந்தால் யாராலும் தாக்கு பிடிக்க முடியாது. சொன்னால் சொன்னதுதான். ஆனால் அமுதா எதையும் ஆராய்ந்து முடிவெடுப்பவள். மகப்பேறு மருத்துவராக இருந்த போதும் 3 வருடங்களுக்கு ஒரு முறை நேரும் கணவனது இடமாற்றத்தின் போது சளைக்காமல் அவனுடன் தனது பணியிடத்தையும் மாற்றிக்கொள்பவள் அவள். கணவனின் பேச்சிற்கு எதிராக எதையும் மறுத்து பேசி பழக்கமில்லாதவள். வேண்டா வெறுப்பாக தேவையான உடைகளை பெட்டியில் அடுக்கினாள். வாசலில் நின்று யாரிடமோ பேசிவிட்டு மொபைலை அணைத்து பாக்கெட்டில் வைத்துவிட்டு நிமிர்ந்தான் முகுந்தன். நான் ரெடி என எங்கோ பார்த்து கொண்டு சொன்ன மனைவியை பார்த்து முறுவலித்தான். பேக்கு கொடு என கை நீட்ட, பரவாயில்ல கார் வரைக்கும் தானே, நானே கொண்டு வரேன் என நகர்ந்தவள் அப்பொழுதுதான் நினைவு வந்தவளாக, நீங்க நிஷாவுக்கு ஃபோன் செய்து ஹாஸ்டலிலேயே இருக்க சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு செல்ல முகுந்தன் அவளை தவிப்புடன் பார்த்தான். அடுத்த 1.5 மணி நேரமும் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு வருவதற்குள் அலுத்து விட்டது அமிதாவிற்கு. காரில் இருக்கும் ஏசி அதிக அளவில் இருந்தும் கூட சுள்ளென அடிக்கும் வெயிலுக்கு முன்பாக சற்றும் எடுபடவில்லை. உஷ் என பெருமூச்சு விட்டபடி காரில் இருந்து இறங்கியவளுக்கு, அத்தை அண்ணி வந்தாச்சு
பேசாதன்னு சொல்லி வைக்கணும். ஹாஸ்டல்ல இருந்து இங்க வந்து சேர்றதுக்குள்ள மொக்க ஜொக்குகளா சொல்லி என்ன அறுத்துட்டான் என்று அழுத்து கொண்டவள், அச்சச்சோ, கன்யாணி சீக்கிரம் வர சொன்னா, நான் போறேன் அண்ணி என்றபடி ஓட அவளை ஆயாசத்துடன் பார்த்தாள் அமுதா. காலேஜ்ல அடி எடுத்து வச்சோம், இன்னும் அந்த குழந்தைத்தனம் மாறவே இல்லைல்ல, சிரித்தார் வசந்தா. எல்லாம் உன் மாப்பிள்ளையும் என் மாமனாரும் கொடுக்குற செல்லம் தான். அதான் காஞ்சிபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வந்ததுமே இவளை இங்கேயே ஹாஸ்டல்ல போட்டுட்டேன். வீட்ல இருந்தா இவளுக்கும் கன்யாவுக்கும் வித்தியாசமே தெரியாது என்ற அமுதாவின் வார்த்தைகளில் வருத்தம் துளி கூட இல்லை. முழுக்க முழுக்க அன்பு மட்டுமே நிறைந்திருந்தது. முகுந்தனின் ஒரே பாசமிகு தங்கைதான் நிஷா. அவர்கள் இருவருக்கும் இடையே கிட்டத்தட்ட 15 வயது வித்தியாசம் இருக்கும். அவள் பிறந்தபோது 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த முகுந்தன் உடன் படிக்கும் மாணவர்கள் தன்னை கிண்டல் செய்கிறார்கள் என்று ஒரு வாரம் பள்ளிக்கு மட்டம் போட்டுவிட்டு அழுத கதையெல்லாம் உண்டு. ஆனால் தங்கை வளர வளர அவளை அத்தனை பிரியமாக பார்த்து கொண்டான். அதிலும் இரத்த சொகையினால் ஏற்பட்ட பாதிப்பில் அவர்களது அன்னை இறந்தபோது அவளுக்கு வயது 7. அன்னையின் இறப்பிற்கு பிறகு அவளுக்கு ஒரு அன்னையாகவே மாறிப்போனான். ஆயினும் 2 ஆண்கள் எத்தனை நாட்களுக்குத்தான் ஒரு சிறு பெண் குழந்தையை பார்த்து கொள்ள முடியும்? முகுந்தனும் தந்தை சிவராமனும் தவியாய் தவித்து போயினர். அதிலும் இரவில் அன்னை வேண்டும் என்று அழுபவளை காணவே இருவருக்கும் அச்சமாக இருக்கும். முகுந்தன் வங்கி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்து 1 வருடமே ஆகியிருந்த நிலையில் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணினார் சிவராமன். தூரத்து உறவு முறையிலேயே அமுதாவை பற்றி கேள்விப்பட்டு மகனுக்கு முடிக்க நினைத்தார். பெண் பார்க்க சென்றபோது அமுதாவிடம் தனியாக பேசினான் முகுந்தன். உங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு பண பிரச்சனைனால 2 வருஷத்தோட நீங்க உங்க படிப்பை நிறுத்திட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஒரு உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கேன். நீங்க எனக்காக அதை செய்தா உங்களுக்கு நான் மேற்கொண்டு படிக்க வைக்கிறேன் என்று அவளுக்கு உறுதியளித்தான். அதன் பின் அவன் சொன்ன காரணத்தை கேட்டு அமுதாவிற்கு திகைப்பாக இருந்தது. தங்கள் குடும்பத்திற்கு ஒரு மருமகளாக மட்டும் அல்லாமல் தனது தங்கைக்கு ஒரு அன்னையாக இருக்க வேண்டும். அதோடு நம் இருவருக்குமே சின்ன வயசுதான். அதனால உங்க படிப்பு முடியும் வரை என்னால் உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது என்றவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். கணவர் இறந்ததால் மகளின் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தனக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கும் அன்னையை எதிர்க்கவும் முடியாமல் திருமணத்திற்கு சம்மதிக்கவும் முடியாமல் இருந்தவளை முகுந்தனின் பேச்சு வெகுவாக கவர்ந்துவிட்டது. 20 வயதாகும் தன்னால் ஒரு 9 வயது பெண்ணிற்கு தாயாக இருக்க முடியுமா என்று யோசித்தாள். தான் வந்தபோது ஹாலில் கொழுக் முழுக்கென்று சைனா பொம்மை போல அமர்ந்திருந்த குட்டி பெண்ணை அவளுக்குமே பிடித்திருந்தது. ஆனாலும் இப்போது சரின்னு சொல்லிட்டு பின்னால என்னால முடியாதுன்னு சொன்னா என்று குறும்பு சிரிப்போடு கேட்டாள் அமுதா. நேராக அவளது கண்களை பார்த்தவன், நீங்க ஏமாத்த மாட்டீங்க என்றான். அவனது பார்வை வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் வேறு பக்கம் பார்த்தபடி, எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க என்று முணங்கினார். சிறு புன்னகையை உதிர்த்தவன், என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நிச்சயமா நல்லவங்களாதான் இருப்பாங்க, அந்த நம்பிக்கைதான் என்றான். இதற்கு மேலும் பேச்சை வளர்ப்பது முட்டாள்தனம் என்று புரிந்து கொண்டவள் புன்னகையுடன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். அடுத்த 3வது மாதத்திலேயே முகுந்தன் அமுதாவின் திருமணம் மிக எளிமையாக நடந்தது. சொன்னபடியே அவளை மீண்டும் கல்லூரியில் சேர்த்து மகப்பேறு மருத்துவன் ஆக்கினான். வங்கி தேர்வுகள் எழுதி தன்னையும் உயர்த்தி கொண்டான். அமுதாவும் நிஷாவை தனது மகளாகவே பாவிக்க துவங்கிவிட்டாள். இப்பொழுதெல்லாம் அவளுக்கு அண்ணனை விட எல்லாவற்றிற்கும் அண்ணி தேவைப்பட்டாள். சமயங்களில் அண்ணனும் தங்கையும் தன்னை உரிமை கோடி அடிக்கும் லூட்டியை மனதார கண்டு ரசிப்பாள். மக்களே, அத்தியாயம் 1 இதோட முடிஞ்சிருச்சு. முகுந்தன் அமுதாக்குள்ள என்ன பிரச்சனை? அமுதா ஏன் நிஷாவை வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னாங்க? அமுதா ஏன் அவங்க அம்மா கிட்ட கோவமா பேசினாங்க? இப்படி பல கேள்விகளுக்கு பதிலா அடுத்த அத்தியாயத்துல காண்போம்.